சுந்தர் நகர்ல ஃபேமஸான பக்கோடாவாலா இருந்தா. அவ பேர் சந்து. காத்தால எழுவா, எழுந்து பக்கோடா பண்ணுவா. அப்புறம் பூரா நாள் ஊர் பூரா சுத்தி சுத்தி சைக்கிள்ல பக்கோடா விப்பா. நாள் பூரா இததான் பண்ணுவா. பக்கோடா வாங்கிக்கோங்க, பக்கோடா சுட சுட பக்கோடா, சீக்கிரம் வாங்க, சுட சுட பக்கோடா சாப்பிடுங்க. பக்கோடா வாங்கிக்கோங்க, பக்கோடா சுட சுட பக்கோடா. சந்துவோட குரலை கேட்டு எல்லாரும் அவனோட சூடான பக்கோடா சாப்பிட வந்துடுவாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சந்து எல்லா பக்கோடாவும் வித்துடுவா. சந்து பக்கோடா வித்துட்டு வீட்டுக்கு வந்துடுவா. இங்க பாருமா, இன்னைக்கு நான் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன். உனக்கு தெரியுமா, சுந்தர் நகர்ல எல்லாரும் என் பக்கோடாவை ரசிச்சு சாப்பிட்றாங்க. எல்லாருக்குமே என் பக்கோடா ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னாச்சு, நீ ஏன் அமைதியா இருக்க? சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? சாப்பிடுறது நாங்க 2 பேர் தான். எவ்வளவு நாளா சொல்ற கல்யாணம் படிக்கும்னு. நான் மேல போகிறதுக்கு முன்னாடி பேரம்பேத்தி முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். மருமக வந்து சேவை பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்ட. பாரு, அக்கப்பக்கத்துல எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு மட்டும்தான் இன்னும் ஆகல. சரிம்மா, நீ இவ்வளோ கேட்கறதுனால நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். அதோட என்னோட வேலையும் இப்போ நல்லா போகுது. அதனால எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க அம்மா சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். சரிடா, அப்போ இன்னிக்கே நான் உனக்காக பொண்ணை தேட ஆரம்பிக்கிறேன். கொஞ்ச நாள்லயே சந்துக்கு ஒரு புத்திசாலி பொண்ணு கிடைச்சிட்டா. சந்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. புது பொண்ணு வீட்டுக்கு வந்ததோ வீட்டுல வெளிச்சம் வந்துடுச்சு. சந்து அம்மா சந்தோஷமா இருந்தாங்க. லக்ஷ்மி மருமகளே, நீ இந்த வீட்டுக்கு சாக்ஷாத் லக்ஷ்மி மாதிரி வந்திருக்கேம்மா. நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடு எவ்வளவு வெளிச்சமா இருக்கு பாரு. அத்தை, என்னை ஆசிர்வதிங்க. என்னோட கடமைய நான் சரியா பண்ணணும்னு. எனக்கு தெரியும்மா, நீ உன்னோட கடமைய நல்லா செய்வேன்னு. கேளுங்க, இது வரைக்கும் நீங்க தனியா பக்கோடா பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்க ஆறாம இருங்க. பக்கோடா பண்ற வேலை என்னோடையது. இப்போ நான் பக்கோடா சமைச்சு உங்களுக்கு தரேன். நீங்க அதை வித்துட்டு வாங்க. அதனால உங்களுக்கு கூட கொஞ்சம் டைம் கிடைக்கும். என் மருமக எவ்வளவு நல்லவ. சந்துவ என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிறா. அந்த நாளிலிருந்து லக்ஷ்மி பக்கோடா செய்ய சந்துவுக்கு உதவ ஆரம்பிச்சா. சந்துவோட வேலை ஈஸி ஆயிடுச்சு. இப்போ அவ ரொம்ப சீக்கிரமா பக்கோடா விற்க போயிடுவா. சாயங்காலம் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வருவா. ஆனா கொஞ்ச நாளாவே சந்து கவலையா இருந்தா. அவனுடைய மனைவி கவலையோட காரணத்தை கேட்டப்போ அப்போ அவ சொன்னா, என்ன ஆச்சுங்க? நான் பாக்குற கொஞ்ச நாளா கவலையா இருக்கீங்க. என்ன நடந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. சந்து, நான் கூட உன்னை கொஞ்ச நாளாவே பாக்குறேன். என்ன விஷயம்? அது என்னன்னே தெரியலம்மா. நான் பக்கோடா விற்கிறதுக்காக கொஞ்ச நாளா போறேன். என்னுடைய கூடை காலி ஆயிட்டே இருக்கு. நானும் பஜார் கிட்ட போயிட்டு விற்கலான்னு பாப்பேன். என் கூடையிலிருந்து கொஞ்சம் பக்கோடா காணாம போயிடுது. பக்கோடா காணாம போச்சா? ஆனா இப்போ வரைக்கும் அப்படி நடந்ததே இல்லையாப்பா. ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் அதிகமாவே சமைச்சு தந்துடுறேன். ஒரு வாட்டி தெரியாது. நான் நினைக்கிறது உங்க பிரமேன்னு. அப்படி கூட நடக்கலாம், சொல்ல முடியாது இல்லையா. நாளைக்கு நான் நிறைய பக்கோடா கொண்டு போறேன். அடுத்த நாள் சந்து நிறைய பக்கோடா எடுத்துட்டு போறா. ஆனா அன்னைக்கு கூட சந்து பார்த்தா பக்கோடா கம்மியாயிடுச்சு. அவ வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த லக்ஷ்மிக்கும் அம்மாவுக்கும் சொல்றா. அட, என் பையனுக்கு யார் கண்ணு பட்டுச்சோ என்னவோ, எந்த பூதங்க பிரேதங்க பக்கோடாவை திருடுது. எனக்கு இதுல ஏதோ சந்தேகமாவே தெரியுது. சரி, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. நீங்க பக்கோடா விற்க போறப்போ நீங்க எங்கேயாவது கொஞ்ச நேரம் நிப்பீங்களா? நான் பக்கோடா விற்கிறதுக்காக போயிட்டு இருக்கும்போது தண்ணி குடிக்க ஆத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் நிப்பேன். போதும், எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. இப்ப பாருங்க நான் என்ன பண்ண போறேன்னு. நாளைக்கு உங்களுடைய அந்த பிரச்சனை முடிஞ்சு போகும். நீ அப்படி என்ன பண்ண போற? பார்த்துக்கிட்டே இருங்க. நான் எப்படி சொல்றேனோ அப்படி செய்ங்க போதும். லக்ஷ்மி ரொம்ப புத்திசாலி. அடுத்த நாள் சந்து பக்கோடா விற்க போனப்போ அவ நதிக்கிட்ட தண்ணி குடிக்க நிறுத்தினா. அப்புறம் அங்கிருந்து பக்கோடா விற்கிறதுக்கு கிளம்பிட்டா. சந்து பக்கோடா வித்து வீட்டுக்கு வந்துட்டா. இப்போ ஊரோட ராஜா கிட்ட போங்க, அப்புறம் இந்த பிரச்சனைய சொல்லுங்க. சந்து ஊரோட ராஜா கிட்ட போய் பக்கோடா திருட்டு போன விஷயத்த சொன்னா. அப்புறம் இன்னைக்கு நடந்த விஷயத்த கூட சொன்னா. ராஜாக்கு விவரமா சொன்னா. உனக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும். திருடங்களை சீக்கிரமே பிடிச்சிடலாம். நகரத்துல தண்டோரா போட சொல்லிருக்கேன். சந்து சந்தோஷமா வீட்டுக்கு வரா. ஊருக்குள்ள தண்டோரா அடிக்கிறாங்க. இப்போ உண்மையான திருடரை பிடிக்கிற நேரம் வந்தாச்சு. அந்த திருடங்க கிடைச்சிருவாங்கன்னு உனக்கு தோணுதா லக்ஷ்மி? கண்டிப்பா கிடைச்சிடுவாங்க. நான் அப்படி ஐடியா பண்ணிருக்கேன். திருடனுக்கு தெரியாது நீ அன்னைக்கு பக்கோடா விற்க பஜார் போகலன்னு. நான் திருடனை பிடிக்கிறதுக்காக தான் பக்கோடா தயார் பண்ணேன். அந்த திருடர்கள் கையில கோந்து பக்கோடா நல்லா ஒட்டிருக்கோம். நான் தயார் பண்ண கோந்த கையில இருந்து பிரிக்கவே முடியாது. திருடங்க கையில பக்கோடா இருக்கிறத பார்த்து கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ராஜா அனுப்பியிருக்கிற செய்திய கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
லக்ஷ்மி பக்கோடா மேல ஒட்டிக்கிற கோந்த பூசிருந்தா. அதனால பக்கோடா திருட கையில ஒட்டிடும். சந்து பக்கோடா திருடினவங்க கையில. ராஜா சொல்லி நகரத்துல திண்டோரா அடிக்கிறாங்க. நல்லா கேளுங்க, ஜாக்கிரதையா கேளுங்க. ராஜா வீரபாண்டியன் நேத்து ராத்திரி ஒரு கனவை கண்டாரு. அதுல அவரு கொஞ்சம் ஆட்களை பார்த்துருக்காரு. அவங்க கையில பக்கோடா வச்சிருந்திருக்காங்க. ராஜா வீரபாண்டியரே கனவு கண்ட பிறகு ராஜகுரு கிட்ட சொல்லியிருக்காரு. ராஜகுரு என்ன சொன்னார்னா, உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஆட்கள் கிடைச்சா ராஜா வீரபாண்டியர் ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு. அதுக்காக ராஜா வீரபாண்டியன் அந்த ஆட்களை கைது பண்ண சொல்லியிருக்காரு. அவங்க கையில உண்மையான பக்கோடா இருந்தா நம்மளுடைய ராஜ்யத்துல அப்படி யாராவது இருந்தா புடிச்சு கொடுக்கறவங்களுக்கு பரிசு கிடைக்கும். அவங்க ராஜா வீரபாண்டியனை சந்திச்சு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தைரியமான ஆட்கள் ராஜா வீரபாண்டியரை பார்த்து அவர்கிட்ட இருந்து வாங்க போற பரிசு 1000 சவரன் தங்க முத்திரை இலவசமா பெறலாம். அட அண்ணன், இது நல்ல வாய்ப்பா இருக்கு. உங்க கையில ஏதாவது பக்கோடா கிடைச்சதுன்னா நாம சீக்கிரமா ராஜாவை போய் பார்த்து வாங்கிடலாம். தெரியல யார் முதல்ல போக போறாங்கன்னு. கிராமத்துக்குள்ள போய் சந்துவோட பக்கோடாவை வாங்கிட்டு அப்புறம் கிராமத்துல எல்லார் கையிலும் பக்கோடா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பரிசு நமக்கு கிடைக்காம போயிடும். நீ கரெக்டா சொல்ற ஜகு, சீக்கிரம் வா, நம்ம போய் ராஜாவை பார்க்கலாம். என்னப்பா இது மாய பக்கோடாவா இருக்கும் போல. நம்ம கையில இருந்தது ராஜா வீரபாண்டியர் கனவுல வந்திருக்கு. எப்படியோ நாம பணக்காரங்க ஆயிடுவோம். லக்ஷ்மியோட ஐடியா வேலை செஞ்சிடுச்சு. ராஜா தர்பாருக்கு ஜக்கு ரகராம்ங்கிற திருடனுங்க வந்ததும் நடந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த 2 திருடர்களை பிடிச்சிட்டு போய் சிறையில அடைங்க. இனிமே யாரும் இந்த ராஜ்யத்துல திருடக்கூடாது. லக்ஷ்மி, நீ திறமையான பொண்ணு. நம்ம ராஜ்யத்துல உன்ன மாதிரி திறமையான ஆட்கள் ரொம்ப தேவை. உன்னுடைய தைரியத்துக்காக 1000 பவுன் தங்க முத்திரை இருக்கு. இது உன்னோடது. உன் திறமைக்கான பரிசு இது. லக்ஷ்மி கணவரோட பரிசை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வரா. நான் முன்னாடியே சொன்னேன், எங்க மருமக அவ பேருக்கேத்த மாதிரியே நிஜத்திலேயே லக்ஷ்மி ரூபந்தான். நல்லா இருங்க குழந்தைகளா, எப்பவுமே சந்தோஷமா இருங்க. மாதவ்பூர்ல சந்தீப்ன்ற ஒரு நபர் தன்னோட மனைவி அஞ்சுவோட சேர்ந்து ஒரு பெரிய வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்களுக்குன்னு ஒரே ஒரு பையன்தான். பேரு மயாங்க். அவன் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மயாங்க் தன்னோட வீட்டுக்கு திரும்ப வரப்போறான். இதை கேட்டு சந்தீப்பும் அஞ்சுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவன் எப்பெப்பு வருவான்ட்டு ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. 3 நாளுக்கு அப்புறம் மயாங்க் ஆனாங்கிற ஒரு சைனீஸ் பொண்ணை தான் கூட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். மயங்க், வந்துட்டியாப்பா? உனக்காகத்தான் நாங்க காத்துக்கிட்டே இருந்தோம். இப்படி சொல்லிட்டு சந்தீப் மயாங்க கட்டி அணைச்சுக்கிட்டாரு. அப்புறம் மனைவி அஞ்சுவை கூப்பிட்டு இப்படி சொன்னாரு. அஞ்சு, ஓ அஞ்சு, சீக்கிரமா வா, நம்ம பையன் வந்துட்டான். மயாங்க் வரப்போறான்ற சந்தோஷத்துல அஞ்சு கிச்சனுக்குள்ள விதவிதமான சாப்பாட்டு வகைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. சந்தீப் கூப்பிட்டதை கேட்டு அவ முந்தானையால கைய தொடச்சுக்கிட்டு வெளியில வந்து உடனே மயாங்க கட்டி அணைச்சுக்கிட்டா. எப்படி இருக்கடா கண்ணு? எத்தனை நாளுக்கு அப்புறம் உன்னை பாக்குறேன். நான் நல்லா இருக்கம்மா. மயாங்க், யாருப்பா இந்த பொண்ணு? வெளிநாட்டு பொண்ணு மாதிரி இருக்கா. இது ஆனா, என் கூட என் ஆபீஸ்ல ஒர்க் பண்றான். அப்புறம் மயாங்க் ஆனா கிட்ட இப்படி சொன்னான். இது எங்க அப்பா அம்மா. மயாங்க் சொன்னதை கேட்டு ஆனா அஞ்சுவோட கால்களை கும்பிட்டு இப்படி சொன்னான். மன்னிச்சுக்கோங்க அத்தை. என்னடா சொல்றா இவ? மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லக்கூடாது, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஓ, ஐம் சாரி அத்தை. மயாங்க், இவ ஏண்டா என்ன அடிக்கடி அத்தை அத்தைன்னு கூப்பிடுறா? மாம், ஆனா என்னோட வைஃப். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னப்பா நீ சொல்ற? எங்க கிட்ட சொல்லாமையே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? சந்தீப் இப்படி சொன்னதும் ஆனா அவரோட காலையும் விழுந்தா. மண்ணாங்கட்டி மாமனாரே. என்ன மண்ணாங்கட்டியா? என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? சாரி மாமா, இந்த வாட்டியும் ராங்கா சொல்லிட்டேன். சாரி. காலை கொடுங்க மாமா. ஓஹோ, மயங்க், எந்த மாதிரி பொண்ண நீ கூட்டிக்கிட்டு வந்திருக்க? யானக், போதுமா? சாரி ஆனா, போதுமா? உன் பேரு என்னவா இருந்தாலும் எப்பவுமே கால்ல விழுந்து கும்பிட்டுக்கிட்டே இருப்பியா? சரி, நல்லா இருமா. நீ நல்லா வாழணும். மயாங்க், இங்க என்னடா நடக்குது சொல்லுடா. மாம், இது எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்றேன். எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. எனக்கு நல்லா பசிக்குது. இப்படி சொல்லிட்டு மயாங்க் தன்னோட ரூமுக்கு போயிட்டான். ஆனா ரொம்பவே சின்ன ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தா. சந்தீப்பும் அஞ்சுவும் ஆனாவோட ட்ரெஸ்ஸையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அட கடவுளே, இந்த பொண்ணு அரைக்குறையா துணிய போட்டுட்டு இருக்கா. மயாங்கோட மூளை கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான். இவ இப்படி ட்ரெஸ்ஸ போட்டிருக்கிறத நம்ம வீட்டை சுத்தி இருக்கிறவங்க பார்த்தா என்னெல்லாம் பேசுவாங்களோ தெரியல. ஆனா நீ இங்கே இரு, நான் இதோ வரேன்.
அஞ்சு ஒரு சேலையை எடுத்துட்டு வந்து ஆனாக்கு கொடுத்துக்கிட்டே இப்படி சொன்னான். இந்தா சேலை, நீ உடனே உன்னோட ரூமுக்கு போய் சேலையை மாத்திட்டு வா. அப்புறம் ஆனா மயங்கோட ரூமுக்கு போனான். அப்பதான் அஞ்சுவோட பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தாங்க. அஞ்சு அக்கா, என்னது இது? எங்களை ஒரேடியா ஒதுக்கி வச்சுட்டீங்களே. வீட்டுக்கு ஒரு புது மருமக வந்திருக்கா, ஆனா நீங்க எங்களுக்கு சொல்லவே இல்ல. ஆமா அஞ்சு அக்கா, ஏன் எங்க கிட்ட இப்படி செஞ்சீங்க? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்ல. என்ன பண்றது, வெளிநாட்டு மருமக இல்ல, அவங்க எல்லாம் ஒரேடியா மாறி போயிடுவாங்க. என்னடி வளர்றீங்க நீங்க 2 பேரும்? இவ்ளோ நேரம் அந்த பொண்ணு எங்களை வெறுப்பேத்துனா, இப்போ நீங்க 2 பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அவ எங்க மருமகன்ட்டு எங்களுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே வெறுத்து போயிருக்கேன், போங்க இங்க இருந்து. அட அஞ்சு அக்கா, ஏன் இப்படி சீன் போட்டுட்டு இருக்கீங்க? எங்களுக்கு மருமகளை காட்டுங்களேன். அவ வானத்துல இருந்து குதிச்ச தேவதையா என்ன? நாங்க பார்த்தாலே கண்ணு படுறதுக்கு. நீங்க போறீங்களா இல்லையா? ஆடாடா, ஏன் இவ்ளோ கோவம்? நாங்க போறோம், வா போலாம். அப்புறம் அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அஞ்சு ரொம்பவே வெறுத்து போயிருந்தா. அவ தலைய புடிச்சுக்கிட்டு சோஃபால உக்காந்துக்கிட்டா. ஆனா மயாங்க் கிட்ட இப்படி சொன்னா. மயாங்க், எனக்கு ரொம்பவே பசிக்குது, ஆனா எனக்கு இந்தியன் ஃபுட் வேண்டாம். அப்படியா, சரி, நீ கிச்சன்ல போய் உனக்கு பிடிச்சத சம. மயாங்க் பேச்ச கேட்டு ஆனா கிச்சனுக்குள்ள போனா. என்ன செய்யறதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அட, எனக்கு என்ன செய்யணும்ட்டு ஒண்ணுமே புரியலையே. இது என்ன காய்கறின்னு கூட எனக்கு தெரியல. என்ன பண்றது? எனக்கு ஏற்கனவே ரொம்ப பசிக்குது வேற. அப்பதான் ஆனா கிச்சன் செவத்துல 2 பல்லிகளை பார்த்தா. அடேங்கப்பா, எனக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு, நான் இதையே சாப்பிட்றேன். ஆனா ஸ்டூல போட்டுக்கிட்டு அது மேல நின்னு அந்த 2 பல்லிகளையும் தன்னோட கையால எடுக்க பார்த்தா. அதே நேரத்துல கிச்சனுக்குள்ள அஞ்சு வந்தா. ஆனா இப்படி பல்லிகளை பிடிக்கிறத பார்த்ததுமே அஞ்சு சத்தமா கத்த ஆரம்பிச்சுட்டா. அட கடவுளே, ராமா கிருஷ்ணா, என்னடி பண்ற? அஞ்சுவோட கதறல கேட்டு மயாங்கும் சந்தீப்பும் கிச்சனுக்குள்ள வந்துட்டாங்க. ஆனாவும் தன்னோட கையில பல்லிகளை புடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தா. என்னாச்சுமா, எதுக்கு இவ்வளவு சத்தமா கத்துறீங்க? எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட்? அட என்ன ஆச்சுப்பா, எதுக்கு இவ்வளவு சத்தமா கத்துன? அட, அந்த ஆனா என்ன புடிச்சிட்டு இருக்கான்னு பாருங்க. உடனே சந்தீப்பும் மயாங்கும் ஆனாவை பார்த்தாங்க. அவ தன்னோட கையில பல்லிங்களை புடிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த பல்லிங்க துடிச்சுக்கிட்டு இருந்தது. இத பார்த்து அவங்க 2 பேரு கூட கத்திட்டாங்க. ஐயோ கடவுளே, இந்த பல்லி அப்படின்னா ஆனா என்ன புடிச்சு வச்சிருக்கா? அட, இத பார்த்து ஏன் நீங்க எல்லாம் பயப்படுறீங்க? இதால ரொம்ப டேஸ்டியான சட்னி தயார் செய்யலாம். நான் இதோட சட்னிய செஞ்சு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தரேன். எப்படி உங்க விரல்களை நக்கிக்கிட்டே இருப்பீங்கன்னு பாருங்க. நான் உடனே இதால சட்னி பண்றேன், சரியா? அஞ்சுவும் சந்தீப்பும் மயாங்கையே முறைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அஞ்சு மயாங்க திட்டிக்கிட்டே இப்படி சொன்னா. இந்த கருமத்தை எங்க இருந்துடா கூட்டிட்டு வந்திருக்க? அப்புறம் நீ எங்களை ரொம்பவே படுத்தி எடுக்கிறடி. இதெல்லாம் எங்க வீட்டுல நடக்காது. உடனே இதை தூக்கி வீசிடு. நீங்க ஒரு வாட்டி சாப்பிட்டுதான் பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை. நான் உன் கால்ல வேணா விழறேன், நீ இத சீக்கிரம் தூக்கி போடு. எப்படிப்பட்ட விளங்காத நேரத்துல நீ எனக்கு பிறந்தையோ தெரியல மயாங்க். இப்படிப்பட்ட ஒரு நாள் வரும்ட்டு நாங்க நினைச்சு கூட பாக்கலடா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவளுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன். வாயனா, உன்னோட ரூமுக்கு வா. ஆனாவ மயாங்க் தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு எப்படி இருக்கணும், எப்படி சாப்பிடணும் எல்லாத்தையும் புரிய வச்சான். அங்க அஞ்சு சோஃபால உட்காந்துக்கிட்டு தன்னோட தலையெழுத்து திட்டிக்கிட்டு இருந்தா. எந்த ஜென்மத்துல என்ன பாவத்தை செஞ்சேனோ தெரியல, இப்படி அனுபவிக்கிறேன். அப்பதான் சந்தீப் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் இருந்தாலும் உனக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு ஒரு மருமக வந்துட்டா. இருக்கிற கஷ்டம் பத்தாதுன்னு இப்ப நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்பதான் அவளோட நாத்தனார்கிட்ட இருந்து போன் வந்தது. அண்ணி, எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டுக்கு வர போறோம். இத சொல்றதுக்கு தான் நான் போன் பண்ணேன். அங்கேயே கொஞ்ச நாள் இருப்போம். அட கடவுளே, இவங்க இங்க வந்துட்டா என் மருமகளை பார்த்து நல்லா கிண்டல் அடிப்பாங்களே. கொஞ்ச நேரம் யோசிச்சு அவ இப்படி சொன்னா. அட, அது என்னன்னா சுமன், நாங்க 2 வாரத்துக்கு வெளியில சுத்தி பார்க்க போறோம். எனக்கு நிறைய பேக்கிங் பண்ண வேண்டியிருக்கு. நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். நீ எப்பமா போய் சொல்ல ஆரம்பிச்ச அஞ்சு? என்ன பண்றது, ஏற்கனவே இந்த பொண்ணு என்னோட பிபியை ஏத்து விட்டுட்டா. இந்த லட்சணத்துல உறவுக்காரங்க வந்தா நல்லா கிண்டல் அடிப்பாங்க. இவ கூட எப்படி இருக்க போறேனே தெரியல. அப்பதான் ஆனா ஒரு அழகான சேலைய போட்டுக்கிட்டு கையில டீ கப்போட வந்து
அஞ்சு கிட்ட இப்படி சொன்னான். அத்தை, நான் உங்களுக்காக டீ செஞ்சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏங்க, இது நம்ம மருமக ஆனாதானா? எஸ் அத்தை, நான் உங்க மருமக ஆனாதான். இந்த இடத்துல எப்படி இழுக்கணும், என்ன சாப்பிடணும், இதை எல்லாத்தையும் பத்தி எனக்கு மாயாங் சொல்லி கொடுத்துட்டாரு. இதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு செஞ்சா ஐ ஆம் சாரி அத்தை. இனிமே உங்களுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராது. ஆக்சுவலி எனக்கு அம்மா அப்பா கிடையாது. நான் ஒரு அனாதை. சோ எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனா கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துப்பேன். ஆனா சொன்னதை கேட்டு சந்தீப்பும் அஞ்சுவும் ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டு அவளை பாசமா கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. எங்க மருமக இவ்ளோ நல்லவன்ட்டு எங்களுக்கு தெரியாது. நீ கவலைப்படாதடா, நான் உனக்கு எல்லாத்தையும் கத்து தரேன். அப்புறம் அஞ்சு ஆனாக்கு எல்லா வேலைகளையும் சொல்லி கொடுத்துட்டா. சில மாசங்கள்லயே அவ இந்தியன் லைஃப் ஸ்டைல், இந்தியன் ஃபுட், லாங்குவேஜ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டா. இப்படியே எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்தாங்க. Thanks for watching.